அவையோருக்கு வணக்கம். சு. வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டம் என்னும் தன் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் உருவாக்கிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்னும் படைப்பு ஆனந்த விகடன் இதழில் 2016 அக்டோபர் தொடங்கி 111 அத்தியாயங்களாய் 2 ஆண்டுகள் தொடராய் வெளிவந்து பெரும் பாராட்டை பெற்றது. அரசரும் போர்க்களமுமே பேசு பொருளாய் கொண்டு வல்லார் வகுத்ததே வரலாறு என்று பொது புத்தியில் பதிந்து போன காட்சி பிழையை திருத்தும் காவியம் வேள்பாரி. மண்ணின் முதல் குடிகள் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலிருந்து தொடங்கிய தமிழரின் வரலாறையும் வழக்காரையும் பிரிக்காமல் ஒரே நீரோட்டமாய் காண வேண்டிய கட்டாயத்தை, அனைவரும் அறிய வேண்டிய ஒரு கோணத்தை மக்களுக்கு உணர்த்தும் இலக்கிய படைப்பு வேள்பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி என்று மட்டுமே பாரி பலருக்கு அறிமுகம். அதை தாண்டி தமிழரின் பண்பாட்டு செழிப்புக்கு பாரியின் கொடை பெருமளவு உண்டு. முல்லை கொடிக்கு கிளையும் குச்சியும் நட்டு பந்தல் போடாமல் ஓடும் தேரை நிறுத்துவது நிர்வாகத்திறனா? அப்படியானால் அதன் பின்னணி என்ன? பதவி அடுக்குகள் இல்லாத நிர்வாக முறையை தமிழர் பண்பாட்டோடு பிணைத்து பரம்பு நாட்டை எப்படி வழிநடத்தினான் பாரி? வரலாற்றின் 2000 ஆண்டுகால இடைவெளியில் வெளியிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தின் மீது போர் தொடுத்து இங்கு ஆட்சி செய்தவர் பலர். அப்படி படை கொண்டு பழந்தமிழ் நிலத்தின் எல்லை வரை வந்த கில்ஜி, முகலாயர், மௌரியர் மற்றும் சுல்தான்களால் இறுதி வரை ஏன் தமிழ்நிலத்தில் கால் வைக்க முடியாமல் போனது? ஒரு வாசகனிடம் இத்தகைய கேள்விகளை விதைத்து அவனின் சிந்தனை தேக்கத்தை தகர்த்தெறிந்து தமிழரின் அகவாழ்வும் புறவாழ்வும் அளவாய் கலந்து பக்குவமாய் பதமாய் கதை வடித்த சு. வெங்கடேசனின் தமிழுக்கு தலை வணங்கி பாரியை ஒரு நாட்டிய நாடகமாய் உங்கள் முன் மேடையில் தீட்டுகிறோம். வேள்பாரியின் சில வில்லல்களை உங்களுக்கு சுவை பார்க்க தருகிறோம். இது சுவை காட்டும் அளவே. முழு விருந்து சு. வெங்கடேசனின் எழுத்தில் உள்ளது. மண்ணெங்கும் பாடல் பாடும் பாணர் கூட்டம் இதோ பாரியின் பெருமை பாடுவதில் திளைத்து ஆடுகிறது. ஆட்டம் தொடங்கட்டும்.
வீசும் தென்று பூத்திருக்கும் மலரின் நறுமணத்தை கைப்பற்றி அழைத்து நிலம் முழுவதும் பரப்புவது போல் தமிழகத்தை ஆளும் மன்னர் பலரிடமும் புலவர்களிடமும் பாரியின் புகழை சொல்லாமல் சொல்லுகிறார்கள் பாணர்கள். அருக நாட்டு மன்னன் செம்பனின் அரண்மனையில் ஒரு மாலை பொழுதில் பகலெல்லாம் பாணர்களுக்கு வாரி வழங்கியதா உன் கைகள் சோர்வடைந்து விட்டனவோ? இல்லை கவிஞரே, பாடல்களுக்கு வாரி வழங்கும் வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை. பரப்பு நாட்டில் பாரியை பார்த்துவிட்டு வந்த வானர் கூட்டம் சுமக்க முடியாத அளவு பரிசு தான் நம் நாட்டைக்கு வந்தனர். இங்கு வந்து ஆடி பாடி களைப்பாரி என்னோடு விருந்து உண்டு விட்டு சென்றனர். தமிழ் நிலம் முழுவதும் சுற்றும் பாணர் குழுக்கள் ஒரு முறையாவது பரப்பு நாடு செல்வர். மற்ற மன்னர்களிடமெல்லாம் பரிசு பெறும் பாணர்கள் பாரியிடம்தான் கருணையை பெற்றனர். பாரி தன்னை பாணர்களின் உள்ளத்தில் என்றும் பற்றாது, அது சுரந்து கொண்டே இருக்கும். ஆஹா, ஆமா, பாரி பரப்பை ஆகிறானா அல்லது பாடல்களை ஆகிறானா? பசுத்தவரின் பாரி மாறியதா எல்லா நாட்டுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் என்கிறார்கள். பரப்பு நாடு பலமிக்கது. பாரியை பார்க்க போன எவரும் வழிந்தவரையோ வனவிலங்குகளிடம் சிக்கியோ இடர்பட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை. பாரி விருந்தோம்பலில் தேர்ந்தவன் என்று நினைக்கிறேன். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமை அல்ல. அது பசித்த குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பை போன்றது. புலவரே, நீ சொல்வதை பார்த்தால் பாரி வள்ளல் அல்ல என்கிறீர்களா? பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்பொழுது சொல்லிவிட முடியாது. நாளை காலை வெட்மன் வாரை வழியாக நான் பாரியின் வரம்பு மலைக்குள் நுழைவேன். அப்படியா? உண்மை. பாதுகாப்பாக அழைத்து செல்ல என் படையை அனுப்புகிறேன். நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை, உன் பலத்தை இல்ல. நான் தனியாகவே செல்கிறேன். கொள்ளலாமா? நான் கபிலன். நான் உங்கள் பெயரை கேட்கவில்லை. நீங்கள் யார் என கேட்டேன். நான் புலவன். இல்லை இல்லை, அவர்கள் இசையமைத்து பாடுவார்கள். நான் எழுத கற்றவன். ஆமாம், நீ யார்? என் பெயர் நீலன். நான் வீரன். வீரர்களின் மிகவும் குறுகியது. ஆமா, உனக்கு மனமாகிவிட்டதா? இன்னும் இல்லை. என்னவள் மயிலாவை தான் வருகிறேன். நான் நீண்ட தூரம் மலையேறி நடந்து வந்ததா என் கால்கள் மிகவும் சோர்வடைந்து வருகின்றன. சிறிது நேரம் உட்கார்ந்து இளைப்பாறுகிறேன். இந்த பனைமரத்தடியில் உட்காருங்க. பனைமரம் எங்கள் குலச்சின்னம். பரம்பின் அனைத்து உயிர்களுக்கும் அதற்குள் பாரியின் பாதுகாப்புக்குள் வந்துவிட்டேனா? அப்படியா?
தான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதோ? அரசாட்சியா? பாரி அரசன் அல்ல, வேலிர் தலைவன். ஆமா, பணப்பூவை பரப்பின் சின்னமாக ஆக்கியதன் காரணம்? அது வெறும் பூவல். ஆயுதம். காட்டில் தேங்கி நிற்கும் நீரில் பணப்பூவை போட்டால் நச்சுநீரும் குடிநீரும் வேப்பம்பூ யாருக்குரியது தெரியுமா? சிற்றெரும்புக்குரிய. இல்லை, எந்த மன்னனுக்குரியது என்று கேட்டேன். அது பாண்டியனுக்குரியது. வயல் நண்டின் கண்ணும் அப்படித்தான் இருக்கும். அதை உங்கள் பாண்டிய மன்னன் மாலையாக அணிந்து கொள்வானா? ஏன், கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா? கடலை நான் பார்த்ததே இல்லை. கடல் பறந்து விரிந்தது. எங்கள் பாரியின் கருணையை விடவா? ஒரு வீரனுக்கு நாட்டை ஆள்பவன் மேல் இவ்வளவு நேசமா? ஆமா, எனக்கு தலை கிறுகிறுவென வருகிறதே. நீ எனக்கு என்ன தந்தாய்? தலைமயக்கி மூலிகை, கால்வழி தெரியாமல் இருக்க கொற்றவை கூத்தை பார்க்கவா வந்திருக்கிறீர்கள்? இல்லை இல்லை, பாரியை பார்க்க வல்லவா வந்தேன். அது சரி, கொற்றவை கூத்து என்றால் என்ன? அது பரம்பின் உக்கிரமேறிய விழா. பாணர் கூட்டம் அனைத்தும் குவிந்து நிற்கும். பரம்பின் அனைத்து குடிகளும் திரண்டு நிற்கும். சிறிது வேகமாக நடந்தால் நாம் ஊருக்குள் சென்று விடலாம். அங்கு இரவு தங்கிவிட்டு நாளை நாம் எவ்வியூர் போகலாம். கொற்றவை கூத்து இது பயின்று பழகும் கலை என்று. பார்வையாளனின் கலை தாகத்திற்காக ஆடப்படும் நடனமும் அன்று. சொற்களாலும் பாவனைகளாலும் சொல்லி மாளாத மனித உணர்வு ஓட்டத்தின் வடிந்து முடியாத வடிகால் இது. பரம்பில் கொற்றவை கூத்தின் முதல் நாள் காட்சி.
என் வருகை இந்த நாட்டில் பெருவிழாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிறான் பாய். வேட்டையும் விருத்தும் நாளுக்கு நாள் பேரன்பின் வெளிப்பாடாய் பெருகி என்னை இன்னும் திணற அடிக்கின்றதே. ஆஹா, சேர சோழ பாண்டியரின் விருந்தோம்பல் செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை. ஆனால் இங்கு நடப்பதோ முற்றிலும் வேறானது. பாவனையும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம் அது. உன்னையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மனைவி ஆதினியுடன் என் கண்முன்னே வந்திருக்கின்றாய். அப்படி என்ன கபிலரே? எல்லாம் பாரியின் விருந்தோம்பலை பற்றித்தான். என் வருகையை கொண்டாட பாரி 60ஆம் கோழியை பிடித்து விருந்து வைக்க நினைக்கின்றான். அவன் மாத்திரமா? பாரியின் நிழல் போலவே தொடரும் முடியனும் பரம்பில் அனைவரும் வணங்கும் தேக்கனும் 60ஆம் கோழியை பிடிக்காமல் வேறு எதற்கும் காது கொடுக்கவே தயாராக இல்லை. எழுத்து கற்ற புலவர் நீங்கள். உங்கள் காலடி பரம்பில் பட வேண்டும் என்பது இவரது நெடுநாள் விருப்பம். அது சரி, முடியன் என்பது இயற்பெயரா? இல்லை, அது பரம்பின் தளபதி என்பதை குறிக்கும் பட்டப்பெயர். ஓஹோ, அப்படி என்றால் தேக்கன் என்பது அதுவும் பட்டப்பெயர் தான். பரம்பின் காடறியை கற்றுக் கொடுக்கும் ஒரே ஆசானை நாங்கள் தேக்கன் என அழைக்கிறோம். கொற்றவை கூத்து பாடி இழந்து கூறியதுதானே? அதை நீங்கள் ஏன் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள்? இல்லை, அது ஐந்தன்னிக்கு முடிய கூத்து. உபேந்திரர்களால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அது இன்றும் தொடர்கிறது. அந்த தாக்குதலில் தப்பி உயிர் பிழைத்தோ உள்ளனரா என்ன? அழிக்கப்பட்ட 16 குளங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பில் விசைக்கின்றன. நாங்கள் வேந்தலிருந்து பாதுகாத்து அடைக்கலம் தர முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் எல்லாம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த விழாவுக்கு வந்து விடுவர். அழிந்த குலத்தின் வரலாற்றை அந்த பாடல்கள் பாட இறுதியில் குலத்தின் வழித்தோன்றல்கள் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பார்கள். இப்படி போர் தெய்வமான கொற்றையுடன் முறையிட்டு தங்களின் ஆறாத்துயரை கொட்டி வஞ்சினம் உழைக்கும் விழாதான் கொற்றவை கூத்து. ஒவ்வொரு நாளும் தேவவாக்கு விலங்கு வந்து எந்த கூடையில் உள்ள பழத்தை எடுக்கின்றதோ அன்று அந்த குலப்பாடகன் தனது குலப்பாடலை பாடத் துவங்குவான். ஓஹோ, தேவவாக்கு விலங்கைத்தான் தேவாங்கு என்றும் சொல்கிறார்களா? தேவவாக்கு விலங்கு கொற்றவையின் குழந்தை. பாரி, உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று வெகு நாளாக நினைத்தேன். நீ முல்லைக்கு தேரை கொடுத்தாய் என்று இந்த புலவர்கள் எல்லாம் பாடுகிறார்களே, அது உண்மையா? நான் ஆதினியை மனமுடித்து எவ்வியூர் அழைத்து வந்த தலைநாள் இருப்பது இராவரி மரத்தை காட்ட காட்டுக்குள்ள அவனை தேரில் அழைத்து சென்றேன். அப்படி ஒரு மரம் இருக்கிறதா? பரம்பின் பேரதிசயம் அது. மலைச்சரிவில் தேரை விட்டு இறங்கி நடக்கும் போது கொட்டும் மலையில் கொட்டம் தொடங்கியது. அப்போது அருகே இருந்த ஒற்றை குகையில் ஆதினியும் நானும் இரவு முழுவதும் அண்டியிருந்தோம். மழை நின்று விடிந்ததும் தேரை நோக்கி நடந்தோம். அப்போது தேர் சக்கரத்தில் முல்லைக்கொடி ஒன்று முழு சுற்று சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருந்தது. இன்னொரு கொடி பக்கத்தில் இருந்த ஆரக்காலில் பாதி சுற்றி இருந்தது. தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அறுந்துவிட உள்ளதே. தேர் அங்கேயே இருக்கட்டும் என்று இருவரும் நடந்தே திரும்பி வந்தோம். கொள்ளிக்காட்டு விதையே தயங்காமல் அள்ளி கொடுத்தவன் முல்லைக்கு தேர் கொடுத்ததா வியப்பு. பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களானே, அதுதானே
சிதைப்பது வணிகம் இயற்கைக்கு எதிரானது. உண்மை காத்தசை பிறகு நடக்க பெருந்துன்பப்பட்ட என்னை புலிவால் குகையிலிருந்து எவ்வியூர் வரை உன் தோளிலேயே சுமந்து வந்தாய். முல்லைக்கு தேர் கொடுத்த நீ இந்த புலவனுக்கு தோல் கொடுத்தாய் அல்லவா? அதற்கு புலவன் மயிலாவை தான் வச்ச வேண்டும். தங்களுடன் வருவதற்காக நீலன் மயிலாவை சில நாட்கள் பிரிய வேண்டி வந்தது. அதற்கே காதலன் பிரிவு ஆற்றாத மயிலா பாறைக்கு கால் உடைந்ததால் தங்கள் காதலின் கால் கபிலரின் கால் உடைந்ததால் தன் காதலில் நான் உடைந்தது என்று பாறையிடம் முறையிட்டாள். மயிலாவின் பொழுதிருக்கவே நீலனை விடுவித்து உன்னை என் தோளில் சுமந்தேன். அதனை மேல் கொண்ட காதலின் பாதையில் முல்லைக்கு தேர் கொடுத்தேன். நீலன் மயிலா காதலை வளர்க்க உனக்கு தோல் கொடுத்தேன். விரைவில் நீலன் மயிலா மணவிழாவை நிகழ்த்த வேண்டும். ஒரு காலாளத்தில் நடத்தி விடுவோம். வணங்குகிறேன் மானிய அரசே. வா தருகை தளபதியே, வேட்கிறானே பாண்டிய படைகளை எதிர்க்க யார் அப்படியும் பேரரசே. மேலும் நாம் விலைக்கு வாங்கிய சோழனின் தளபதி திரியன் திரையர்களை பிடிக்க வெறி கொண்டு நின்றார். சோழ படைகள் அழிக்க எஞ்சி நிற்கும் திரையர்குடி இன்று நவரசம். மகிழ்ச்சியான செய்தி சொன்னாங்க. கருகைவானா இளவரச புதியவர்படி மனவிழாவில் மூழ்கி கிடக்கும் மதுரை மாநகரின் இனிய செய்தி இது. தங்களின் சம்பத்தை நீங்கள் பரிசளிக்கும் போது பெரும் மகிழ்ச்சிகள் எதிர்நோக்கி இருக்கிறேன் பேரரசே. பொச்சுவை பேரர் புதியவர்களுக்கு பிறந்தவர். அவள் தந்தை சூழ்கட ஒருவனுக்கு திரையர்களை அடிப்பதாக கொடுப்பது ஈடாகாது. அவன் யவனர்களுடன் கடல் வணிகம் செய்யும் அப்படி என்றால் அவருக்கு வேறொரு பரிசை முடிவு அது திசை பேசை நாவாய்களை திசை மாறாமல் செலுத்துவது வணிகர்களுக்கு பெரும் சவால். திசை செல்லும் வணிகமே அது எதுவாகவும் உங்கள் காதலில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். பரத்தை அவ்வளவு சுலபமாக எடைக்காதே கருகைவானா அஞ்சி நடுங்கி ஓட வைத்த யானையை மதம் கொண்ட யானையை அரபின் பெண்ணொருத்தி கை குழந்தையுடன் சென்று வெறும் கொண்டு விரட்டியதை பற்றி மயூர் அரசவையில் சொன்னார். வீரமிக்க அந்த சிறு குடியை பெரும் படை கொண்டுதான் வெல்ல முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் பேரரசே? கொண்டு வர காதலித்த திரையர்களை அனுப்பு. பரம்பில் வாழும் மக்களில் சிறு எண்ணிக்கையில் மட்டுமே உள்ள திரையர்களை பாண்டிய மன்னனின் படை சிறைபிடித்தது. சிறைபிடித்த பரம்பின் திரையர்களையே பாரிக்கு எதிராக ஏறும் அரசியல் உத்தியின் அடுத்த கட்டமாக உன்னை சிறைபிடித்த எனக்கு உன்னையும் குலத்தையும் அழிக்க எவ்வளவு நேரமாக இருக்கும்? சோழனே உங்களில் பலரை அழித்து விட்டான். எஞ்சி நிற்கும் திரையக்குடி பாண்டிய பேரரசின் சிறையில் நினைவில் வர. என்ன வேண்டும் உனக்கு? தேவாங்க விலங்கு பரம்பில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? 2 கூடை தேவாங்க விலங்கை கொண்டு வர
சம்மதிக்காவிட்டால் நீயும் உன் குடிகளும் எவனிடம் அடிமையாக விற்கப்படுவீர்கள். திரும்பி பார். உன் பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாவதற்கு முன் அவர்களை பார்ப்பது இதுவே கடைசியாக இருக்கும். தேவவாக்கு விலங்குகளை கொண்டு வந்தால் அவர்களை விட்டு விடுவாயா? விட்டுவிடச் சொல்லித்தான் பேரரசர் ஆணையிட்டு இருக்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? சரி, செய்கிறேன். பாரி, மோதுவதற்காக அருகில் செல்லாதே. கையில் குத்து. ஐயோ, பாரியுடனா மோதிவிட்டிருந்தேன். என் குலத்தை காக்க பாரியனும் மாமனிதனையை கொல்ல துணிந்தேனே. பாரி, நான் திரையற்குடியின் காலம்பன். ஐயோ, கலம்பா, எழுந்து. என் மூதாதையர்களா குண்டளித்தே பிரியாத்தா துதுவையின் பிள்ளைகளையா வைத்தேன். கதராதே பாரி, நீ பரம்பின் தலைவன். உன் கண்ணீரை இந்த மண் அறியக்கூடாது. நம்மால் எப்படி கண்டறிய முடியாமல் போனது? ஒரு முதல் குலமாக என்பதை நாம் எப்படி அறியாமல் போனோம்? எல்லா குலங்களையும் அழிய விடாமல் காத்த நாம் நம் குலத்தை நமது மண்ணில் வைத்தே அடிக்க துணிந்து விட்டோமே. வருத்தப்படுவதற்கு நேரமில்லை. காயம்பட்டவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அடுத்து ஆக வேண்டியதை பற்றி சிந்திப்பாய். ஒரு வகையில் சாதவிடக்கூடாது. நம்மால் வீழ்த்தப்பட்ட தேர்தல் வீரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். புதுவையின் குலக்குடிகள் இரத்த சொந்தம், அதுவும் நம் குலம். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய. பரம்பு மக்களை போர்க்களத்தில் எதிர்கொள்ளும் அரணோ திறமோ இல்லாத மூவேந்தர் சூழ்ச்சியையே கையில் எடுக்கின்றனர். வேந்தர்களின் வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது. அதனிடம் உயர்ந்த காரணத்திற்காகவே இது நடக்கிறது என்று சரியாக கணித்து சொன்னாயே பாரி. அப்போதும் கூட எனக்கு புரியாமல் போய்விட்டதே. பாண்டியரின் சூழ்ச்சியை முறியடித்து திரையை நாம் சேர்ந்து மீட்போம். திரையர்களை நாம் இங்கு சந்திக்காதது போலவே, தடுக்காதது போலவே தேவவாக்கு விளங்கோடு அவர்கள் பாண்டியரிடம் செல்லட்டும். காலம்பா, காயம்பட்ட உன் வீரர்கள் உடல் தேறியதும் அவர்களுடன் புறப்படு. உன்னுடன் 2 கூடைகளில் 40 தேவவாக்கு விலங்குகளை எடுத்துச் செல். உங்களுடன் பரம்பின் வீரர் அறுவர் இணைந்து கொள்வார். அவர்களும் நீரந்து இருப்பார். அவர்கள் அனைவரும் உங்களைப் போலவே நல்ல உடம்பாக கொண்டவர்கள். இதனால் அவர்களுக்கு இன்னல் ஏதும் வந்துவிடாதா? வெட்டுக்களில் இருக்கும் பாண்டியர்களுக்கு இந்த மாற்றம் எதுவும் தெரிய போவதில்லை. அடிவிட்டு குறுகி நிற்கும் பலருக்கு இடையேதான் அவர்கள் இருக்கப் போகிறார்கள். எனவே கவலை வேண்டாம். அப்படியே பிடிபட்டாலும் எப்படி மீள்வதென்று அவர்களுக்கு தெரியும். இந்த அறுவரில் நீலன் மட்டுமே சிறந்த வீரர். மற்றவர்கள் பல திறன் மிக்கவர்கள். நீங்கள் தப்புவதற்கு அவர்களுக்கு உதவி மிகவும் உதவியாக இருக்கும். பாண்டியரின் சூழ்ச்சி ஒருபுறம் இருக்க, பரம்பு நாட்டை எந்த கணமும் அழிக்க துணிந்து கொண்டிருக்கிறான் குட்டநாட்டு அரசன் குட்டியஞ்சேரன். அவனே இப்போது எவன் உச்சத்தில் இருக்கிறான். அவன் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போராயுதமே. குடநாட்டு அமைச்சரும் நம்மிடம் தூது வந்தானே, பரம்பின் வளங்களை அவரிடம் பகிராவிட்டால் போர் தொடுக்க எண்ணம் இருப்பதாக சொன்னானே. வணிகமே அரசின் அச்சாணி என்று பேசி மனிதனையும் அரசியலையும் வணிகம் மட்டுமே பார்க்கின்றனர் மூவேந்தர். வணிகமே இல்லாததால் தான் நாம் செழித்திருக்கிறோம். இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம். இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார்? நாம் ஆள்பவர் அல்ல, ஆளப்படுகிறது. இயற்கை தான் நம்மை ஆள்கிறது. பரம்பு வீரர்களும் காலம்பனும்
பாண்டியனின் துறைமுகத்தை மொத்தமாய் எரித்து அழித்தனர். பாண்டியனின் சிறையில் இருந்த திரையர்களை மீட்டு அவர்களுடன் பரம்புக்கு திரும்பினான் காலம்பன். இந்த வெற்றியை வெளிப்படுத்தும் பரம்பு மக்களின் ஒயிலாட்டம். பேராசான் இசைவேளரே, பாண்டியனின் தூதுவனாக வருவது எப்படி இருக்கிறது? பரம்பில் வாழ்வது எப்படி இருக்கிறது? இதுதான் வாழ்வு என தோன்றுகிறது. இயற்கையை பற்றிய மனித பேரறிவு இங்குதான் வாழ்வோடு ஒன்றி இருக்கிறது. இயற்கையை பற்றிய அறிவா? தங்கள் உள்ளங்கையில் இருக்கும் ஒன்றின் நாட்டிலேயே அறிய முடியவில்லை பரம்பு மக்களால். தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? தேவாங்கி வாங்கை சொல்கிறேன். அது எப்பொழுதும் வடக்கு திசை நோக்கியே உட்காரும். திசை பற்றிய அறிவை விளக்கிலேயே கொண்டது. இந்த விளக்குக்காக பாண்டியன் ஏன் இவ்வளவு முயன்றான் என்ற கேள்விக்கு எனக்கு விடை இப்பொழுது புரிகிறது. வணிகர்கள் கடலில் எந்த திசையாக இருந்தால் அதை இந்த விளக்கை கொண்டு அறிய முடியும். கடலையும் வானையும் இணைக்கும் பேராற்றல் கொண்ட உயிரினம் இல்லை. பரம்பு மக்களுக்கு இந்த உயிரினத்தால் எந்த பயனும் இல்லை. அதன் ஆற்றல் வெளிப்பட போவது கடலில் தானே. நீங்கள் தான் பாரியிலும்
அந்த உயிரினத்தை கொடுத்து உதவச் சொல்ல வேண்டும். ஏன் பேசின்று நிற்கின்றேன்? என் நண்பன் பாரி எப்பொழுதும் ஒரு வியப்புரிய தோழன் தான். ஆனால் அந்த வியப்பு இப்பொழுது மேலும் அதிகரிக்கிறது. பாண்டியன் இந்த விளக்குக்காக ஏன் இவ்வளவு முயன்றார் என்ற கேள்விக்கு விடையறிய பாரி ஒரு பொழுதும் ஒன்றதே இல்லை. மேலும் வற்புறுத்தி கேட்டால் வேந்தன் எதை செய்தாலும் அதில் மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிராகவும் தங்கள் அதிகார நலனுக்காகவும் இருக்கும். இதில் கூடுதலாக திக்கை என்ன இருக்கிறது என்பார். இப்பொழுது புரிகிறது பாரியின் சொற்கள் எவ்வளவு ஆழமானவை என்று. ஆற்றலை அறிவதும் பயன்படுத்துவதும் தான் ஒரு மனிதனை வெல்ல முடியாதவனாக மாற்றுகிறது. ஒரு மனிதன் வெல்ல முடியாதவனாக மாற வேண்டியது யாருடைய தேவை? இயற்கையின் தேவை. இயற்கையை பற்றிய பேரறிவு மட்டுமல்ல, மனிதர்களை பற்றிய பேரறிவும் நிறைந்த இடமாக இந்த பரம்பராக இருக்கிறது. நான் வருகிறேன். கபிலரே, தூதுவன் திசைவேழனின் செய்தி என்ன? சதியை மறைக்க வந்த தூதா அல்லது சதியை தொடர்ந்து வந்த தூதா? ஆமா, தேவவாக்கு விளக்கு வடக்கு நோக்கி மட்டுமே உட்காரும் என்ற உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? இது கூடவா தெரியாமல் இருப்போம்? தேவவாக்கு விளக்கு குற்றவையின் குழந்தை. குற்றவைக்கு வடக்கு வாசல் என்று மற்றொரு பெயர் உண்டு. பாண்டியனின் துறைமுகத்தையே மொத்தமாக அழித்திருக்கிறோம். இருந்தும் இவ்வளவு மென்மையாக தூது அனுப்புகிறான் பாண்டியன். நம் மீது பெரும் தாக்குதல் செய்ய இருப்பவர்கள் தாங்கள் அப்படி அல்ல என்று காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பரம்பின் முன் பாண்டிய படை அடங்கி ஒடுங்கும் என்பது பாண்டியனுக்கும் தெரிந்திருக்கும். அது சரி, நீங்கள் வேட்டுவன் பாறையிலிருந்து திரும்பி வரும்போது வேட்டூர் பழங்கை பார்த்தீரா? அவர் என்ன சொன்னார்? பார்த்தேன். நீலன் மயிலா மணவிழாவை பற்றி கண்கள் பூக்க பேசினார். இந்த கார்காலத்தை தான் நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். நடத்த முடியாமல் போய்விட்டது. இனியும் காலம் நடத்த வேண்டாம். உப்பரைக்கு போய் வந்த 3ஆம் நாள் மறுநாளாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் உப்பரைக்கு வருகிறீர்களா அல்லது இங்கே இருந்து மணவிழா ஏற்பாடுகளை பார்க்கிறீர்களா? இதில் என்ன ஐயம்? தேவவாக்கு விளக்கு திசை மாறியா உட்கார்ந்து விட போகிறது. உங்களுடன் உப்பரைக்குத்தான் வரப்போகிறேன். நீலன் மயிலா திருமணம், குறிஞ்சி நிலத்தின் மணவிழா. 3 நாட்கள் விருந்தும் ஆடலுமாய் கடைகட்டும். ஒரு பக்கம் போர்ச்சூழல் இருந்தாலும் இசையின் பெரும் முழக்கம் பரம்பெங்கும் எதிரொலிக்க செங்கடம்பு மரத்தடியில் மடமேடை அமைத்து இருவேறு திசைகளில் இருந்து நீலனையும் மயிலாவையும் ஆடலுடன் அழைத்து வர மயிலம் மலர்ந்து தொடுத்த மாலையை இருவரும் சூட்டும் மணவிழா. புது மகிழ்ச்சியில் ஊர் முழுவதும் திளைக்கட்டும்.
La
என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய்? நமது காவல் வீரர்களிடமிருந்து கீழ்த்திசையில் பாண்டியனும், மேற்திசையில் சேரர்களும், வடதிசையில் சோழனும் போருக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? உபேந்தர்களும் மரம்பின் மீது படையெடுப்பது நிச்சயம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆமுடியா, மரம்பின் தளபதிக்கே பதற்றமா? என்ன செய்வது? ஒட்டகையிடம் செய்தி பெற்று வருவதற்குள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. கீழ்திசை கூலையின் செய்தி அனுப்பியிருக்கிறான். சேரர்கள் இருவரும் தங்கள் படைகளை இணைத்து பரப்புக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் தனித்தனியாகத்தானே இருந்தார்கள். இப்போது எப்படி? படையை பற்றிய விவரங்கள் வந்ததா? ஆயமலை கணவாய் வழியே பரம்புக்குள் இன்னும் சில நாட்களில் நுழைய உள்ளனர். பதற்றம் வேண்டாம், இளைப்பாரியவை பேசலாம். வடதிசையில் எழுநாட்டின் வழியே சோழனின் படை பரம்புக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்நேரம் 3 அடவி ஈக்கள் கடித்ததில் நான் மயங்கி இருந்தேன். நல்ல வேளை அங்கவை தான் பார்த்திருக்கிறார். எனக்கு மயக்கம் தெளிந்ததும் அவள் தான் நடந்தவற்றை கூறினால் நான் விரைந்து வந்தேன். நீ நாகக்குடியில் பிறந்தவர், அதனால் தான் 3 அடவி ஈக்கள் கடித்திருந்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறாய். நீலன் மயிலால் மனவிழாவில் உன்னையும் அங்கவையும் காணாமல் ஆதினி கவலையோடு இருந்தார். அங்கவை சோழப்படைகளை பற்றி வேறென்ன சொன்னார்? பல்லாயிரம் வீரர்கள், குதிரைப்படை ஏதுமில்லை, யானைப்படையும் காலாட்படையும் தான். தூசிப்படையினர் சோழர்களை போல தெரியவில்லை. அவர்களின் காதுகளின் மேல் மடலில் 3 ஓட்டைகள் இருந்ததாக அங்கவை சொன்னார். பாண்டிய படை கீழ்திசையில் திரண்டு கொண்டிருக்கிறது. படைகள் பல காலங்களில் இருக்கின்றன என்று கீழ்திசை வீரர்கள் செய்து கொண்டுள்ளனர். பாண்டிய படை எவ்வளவு இருந்தால் என்ன, பரம்பை பிடிக்க மலையேறி வர வேண்டும். எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் பல்லாயிரம் வீரர்களை மட்டுமே நம்பி வடதிசையில் செங்கடச் சோழன் புரிந்துள்ளான். தென்திசையில் குதிரைப்பாதையை முதியஞ்சேரல் எப்படி அறிந்தான்? மூவரும் நம் கைக்கருகே வந்து விட்டனர். சேரனும் சோழனும் பாண்டியனும் பரம்பின் மீது போர் தொடுக்கும் எண்ணத்தை பல ஆண்டுகளாக வளர்த்துக் கொண்டே வருகிறார்கள். இவரும் தங்களின் படைகளோடு தனியாக நம்மிடம் வந்தால் நிச்சயம் தோற்கும் என்கிற காரணத்தால் இதுவரை பரம்புக்குள் நுழையவில்லை. அப்படிப்பட்ட மூவரும் ஒன்றாய் சேர்ந்து படையெடுத்திருப்பது விந்தையிலும் விந்தைதான். ஆக வேண்டியதை பார்த்து சூழலைத்து போர் தொடங்கட்டும். கொற்றவை பசியா இருக்கலாம். கொற்றவைதன் பசி தீர்க்க எதிரிகளின் பிணங்களை கேட்கிறான். நம்மெங்கும் வேந்தர் படை குழுவி சென்றட்டும். சேரப்படையை தேக்கனும் முதிரனும் அழித்தொழிக்கட்டும். பாண்டிய படையை முடியனும் காலங்களும் நீலனும் அழித்தொழிக்கட்டும். எனது நாட்டின் மனதுக்குள் சோழப்படையை வைத்துளிக்க நான் புறப்படுகிறேன். ரவியின் விரும்பசி நீக்க திசையெங்கும் விருந்தளிப்போம். இதோ போரின் தொடக்கம் வரை பாரியுடன் நடந்து வந்தோம். பாரிக்கும் மூவேந்தருக்கும் கண்ட போர்க்களத்தின் கதை என்ன ஆனது? பாரி வென்றானா?
closet. Just leave it. Yes, Lakshmi. Just leave that. Leave that.